ஹாய் காய்ஸ் ஐம் யங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகா மினி சீரிஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டோட ஃபைனல் பாட்டு தானா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் இது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா உங்களுக்கும் சுகாவுக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப க்யூட்டான ஒரு கான்வர்சேஷன் மூலமா சரி பண்ணிவிட்டு அவங்கள முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஷாக்காகி நின்றுருந்துருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். உங்க அம்மா உங்கள பார்த்த மாரி, "ஹே ஒயான்" அப்படின்னு சொல்லிட்டு கை ஆட்டிக்கிட்டு உங்க கிட்ட வராங்க. நீங்க சுகா கைய புடிச்சுட்டு போயிருந்திருப்பீங்க இல்லையா? நீங்க அவன் கைய அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, சுகாவும் பார்க்குறீங்க, உங்க அம்மாவையும் பார்க்குறீங்க. சுகா அப்படியே பேண்ட் பேக்ல கைய விட்டுட்டு உங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. "அம்மா, அம்மா நீங்க என்ன இங்க? ஏய் வா இங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, உங்க ஹேண்ட்ல அந்த பிரேஸ்லெட், அந்த வாட்ச்சு, உங்க ஷூஸு எல்லாமே ஓகேவா இருக்கான்ட்டு உங்கள அப்படியே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி பின்னாடி திருப்பி. "அம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" "ஏண்டி, உனக்கு வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா? இதுதான் கிடைச்சதா?" "ஆண்டி, இதுவே அவளுக்கு போதும். இதுலயே அழகா தானே இருக்கா கியூட்டா?" "ம், அழகா இருக்காளா? இந்த ட்ரெஸ்லயா? ஏன் சுகா, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல?" "இல்ல ஆண்டி, நான் தான் இது போதும்னு சொன்னேன்." "ஆண்டியா? சுகாவா? அ அ அம்மா, சுகா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் தான். நீங்க ரைட் சைட் திரும்பி பார்க்குறீங்க. உங்க அப்பா வர்றாரு. உங்க அப்பாவ பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஷாக் ஆயிடுச்சு. நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. "சுகா, என்னாச்சு? ஏன் லேட்டு?" "அ இல்ல மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு கிளம்புறதுக்கு லேட் பண்ணிட்டா. அதான்." "மாமாவா? இங்க சரி, சரி. வா மயன். டைம் ஆச்சு பாரு. அப்புறம் எல்லாமே செக் பண்ணிட்டியா? பாப்பாவுக்கு எல்லாமே ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா, உங்க அம்மா கேட்குறாங்க. எல்லாமே ஓகே தான். மாப்பிள்ளைக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸே போதுமா. இதுலயே உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறாளாம். என் பொண்ணு என்ன போட்டாலும் அழகா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா உங்க சீக்ஸை பிடிச்சி கிள்றாரு. நீங்க அப்படியே ஷாக்கிங்லேயே நின்றுட்டு இருக்கீங்க. சுகாவையும் பார்க்குறீங்க, உங்க பேரண்ட்ஸையும் பார்க்குறீங்க. சரி வா ஒயன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ள கூட்டிட்டு போறாங்க. நீங்க சுகாவோட ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. அவன் உங்களை திரும்பி பார்த்துட்டு, சுகா இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்க ஹேண்ட டைட்டா புடிச்சு உள்ள கூட்டிட்டு போறான். நீங்க உள்ள என்டர் ஆகுறீங்க. பெரிய மீட்டிங் ஹாலா இருக்கு. சர்க்கிள் ஷேப்ல எல்லா டேபிளுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. நீங்க எதுவுமே பேச முடியல. உங்களுக்கு ஒரு மாரி படபடன்னு ஆயிடுச்சு. எல்லாருடைய ஐஸுமே உங்க மேல மட்டும் தான் இருக்கு. எல்லாருமே உங்கள பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கு பவ் பண்றாங்க. நீங்களும் பவ் பண்றீங்க. பவ் பண்ணிட்டு நீங்க சுகாவோட ஹேண்ட இன்னும் டைட் பண்றீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு உங்க ஐஸ் இருக்கு இல்லையா? அத பார்த்துட்டு அவனோட ஐஸ அப்படியே க்ளோஸ் பண்ணி எஸ் அப்படின்ற மாரி நாக் பண்ணிட்டு உங்கள கூட்டிட்டு போயிட்டு அங்க உட்கார வைக்கிறான். உங்களுக்கு ஆப்போசிட்ல சுகா இப்போ ஒர்க் பண்ற கம்பெனி அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோட மொத்த ஹெட் ஆஃபீஸர்ஸுமே அங்க தான் இருக்காங்க. சிஇஓலேருந்து மேனேஜர் கீழே ஒர்க் பண்ற ஒவ்வொரு ஸ்டாஃப் மெம்பருமே அங்க உட்காந்துருக்காங்க. அப்படியே நீங்க லெஃப்ட் சைட் திரும்புறீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் 6 பேரும் அப்படியே ஆன்னு உங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல சுகா, சுகாவோட அப்பா, அம்மா அண்ட் அவங்களோட பிரதர், அவங்களோட அண்ணி, சுகாவோட அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ரைட் சைட்ல உங்களோட அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் நெறைய ஆஃபீசர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அப்படி இருக்காங்க. லாயர்ஸ் எல்லாம் நெறைய பேப்பர்ஸ் செக் பண்ணிக்கிட்டு, சுகா கிட்ட கொண்டாந்து எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணிட்டு, இந்த பேப்பர் ஓகேவா? இந்த பேப்பர் ஓகேவான்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4, 5 மீடியா பீப்பிள்ஸ் அப்படி இருக்காங்க. இது மொத்தம் என்டையருமே ஒரு ரூம்குள்ள தான் இருக்கு. நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஹேண்ட் அவன் விட்டுருப்பான் இல்லையா? பிகாஸ் அவன் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கனால, உங்க ஹேண்ட் அப்படியே ஸ்கர்ட்ட டைட்டா புடிச்சுக்கிட்டு, அப்படியே பாவமா பப்பியாட்டம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜேகே, ஜிம்மன், ஜின், ஹோபி எல்லாம் அப்படியே உங்கள பார்த்துட்டு என்னமோ முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரவ் உங்கள பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்றாரு. நீங்களும் அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, சுகாவ திரும்பி பார்க்குறீங்க. "ஆ, இந்த பேப்பர் ஓகே. அந்த நெக்ஸ்ட் பேப்பர் எடுங்க. இதில இத மட்டும் கரெக்ட் பண்ணிக்கங்க." "ஓகே சார்." "அப்புறம் சார், இந்த பேப்பர்ல 3ஆ இருக்கிறது வேணாம். அத சேஞ்ச் பண்ண வேண்டாம். சார், இந்த பேப்பரையும் கொஞ்சம் செக் பண்ணுங்க." "சுகா, சுகா, சுகா." ஒரு நிமிஷம் இரு பாப்பா." ஓகே. இந்த பேப்பர். பேலன்ஸ் இன்னும் 2." "சார், அது கொஞ்சம் லேட் ஆகும்னு நெனைக்கிறேன் அரேஞ்ச் பண்றதுக்கு. ஆஃப்டர் மீட்டிங்க்கு அப்புறம் அத கொண்டு வந்துர்றோம்."
ஓகே. கொஞ்சம் இமிடியேட்டா பண்ணுங்க. ஓகே சார். அந்த அந்த பர்ன் ஷீட் ஏன் அப்படி இருக்கு? அத கொண்டாங்க. இதில சீல் வைக்க சொன்னேன்ல. அத வைக்கிறேன். என்னங்க? அவன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, உங்கள திரும்பி பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாரி ஷிவர் ஆயி, ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. பாவம் அத நோட் பண்றான். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எல்லா பேப்பர்ஸுமே ஒதுக்கி வச்சுட்டு, உங்க ஹேண்ட வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். என்ன பாப்பா? என்னாச்சு? என்னங்க? என்ன நடக்குதுங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. பிகாஸ் அவன நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க இல்லையா? அவன் என்ன சொல்றானோ, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருப்பீங்க இல்லையா? நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன நடக்குது? அவன் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். எதுவுமே பேசல. சரி ஓகே. நான் இனி கேட்க மாட்டேன். அவன் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, உங்கள அப்படியே டேப் பண்ணி குடுத்துட்டு, பெருசா பிரீத் அவுட் பண்ணிட்டு, ஆப்போசிட்ல இருக்க எல்லா மெம்பர்ஸுமே கொஞ்சம் பிஸியா தான் இருக்காங்க. ஸோ, அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் போகுது. உங்ககிட்ட ஒரு சம் கைண்ட் ஆஃப் பேப்பர்ஸ் கொண்டு வந்து சுகா அப்படியே செக் பண்ணிட்டு, "ஆ இந்த பாப்பா, அவ்வளோதான் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சைன் மட்டும் பண்ணு." நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கையில அவன் பென்னே நீட்டுறான். நீங்க எதுக்குமே பேசல. அந்த பென்ன வாங்கி, அந்த பாண்ட் ஷீட் மாரி நெறைய அக்ரீமெண்ட் பேப்பர்ஸ் தான் இருக்கு. நீங்க சைன் பண்ற இடத்துல அப்படியே பென்ன வச்சுட்டு சுகாவ பார்க்குறீங்க. அவன் எஸ் அப்படிங்கிற மாரி தலைய மட்டும் நாக் பண்றான். நீங்க சைன் பண்ணும்போது, அதில இருக்க ஒரு 2டே லைன் மட்டும் தான் நீங்க பார்க்குறீங்க. அதுவும் அந்த சிக்னேச்சர் பண்ற இடத்துக்கிட்ட இருக்கிறனால. ஃப்யூச்சர்ல மீடியா, பிரஸ் அண்ட் பீப்பிள்ஸ், என்டர்டெயின்மெண்ட் யாரால எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாலுமே, அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி சுகா மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 லைன் மட்டும் தான் இருக்கு. உங்க ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸே கிரியேட் ஆயிடுச்சு. எதுவுமே பேசாம நீங்க சைன் பண்றீங்க. நீங்க சைன் பண்ண பண்ண அவன் நெக்ஸ்ட் பேப்பர் இதில, இதில இங்க, இதில இங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டூ 6 பேப்பர்ஸ் கிட்ட நீங்க சைன் பண்ணி முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு எல்லா பேப்பர்ஸையுமே லாயர் கிட்டயும் சப்மிட் பண்ணிட்டு, இப்போ பிரீத் அவுட் எடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உட்கார்றான். இப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட்ல இருக்க ஹெட் ஆஃபீசர்ஸ்லாம் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. "ஓகே சுகா, உன்னோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நாங்க ஓகே சொல்லிட்டோம். எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீயும் சைன் பண்ணி குடுத்துட்ட. ஸோ இதுக்கப்புறம் உன்னோடது தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச். அண்ட் வேரியஸ் மெம்பர்ஸ் தேங்க் யூ டூ சப்போர்ட் டு மீ. தட்ஸ் இட். அண்ட் சுகா, பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. என்ன சப்போர்ட்னாலும் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து நாங்க பண்ண ரெடியா இருக்கோம். தேங்க் யூ." அண்ட் அவங்க பேரு ஒயன். ஒயன் ஹான்ஜாங். ஒயன் ஹான்ஜாங். நைஸ் நேம். நைஸ் டு மீட் யூ மேம். சுகா யாரு? அவரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓ! ஹலோ சார். தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெம்பர்ஸ் அங்கேருந்து ரிலீவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அப்படியே எழுந்திரிக்க போகிறீங்க. பாப்பா ஒரு நிமிஷம் இருக்கிறியா? என்னங்க? ஏன்? இல்லடி, அப்பா அம்மா பேசணும்னு சொன்னாங்க, அதான். அப்பா அம்மாவா? ம் ம் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள்கிட்ட சுகாட அப்பா, அம்மா, அவனோட பிரதர், அவனோட அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நீங்களும் கொஞ்சம் காம் டவுன் ஆகி அப்படியே பேசுகிறீங்க. நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டே சுகாவ திரும்பி பார்க்குறீங்க. சுகா ஸ்டில் இன்னமும் ஒர்க் தான் போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேப்பர்ஸ் அவ சைன் பண்றது. அவன சுத்தி நெறைய லாயர்ஸ், ஹெட் ஆஃபீசர்ஸ், அந்த என்டர்டெயின்மெண்ட்ல உள்ளவங்க. அப்புறம் இன்னும் நெறைய மெம்பர்ஸ், பிடிஎஸ் மெம்பர்ஸோட பேரண்ட்ஸ் ஈவன் கூட அங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அவன் எல்லாருக்குமே 10 to 15 மினிட்ஸ் தனித்தனியா எல்லார்ட்டயுமே அப்படி பேசிட்டு இருக்கான். நீங்க அவன பார்த்துட்டு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, சுகாட அம்மா காலில விழுந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறீங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாவே உங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்றாங்க. ஆஃப்டர் தட் உங்க அப்பா, அம்மா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும், சுகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கம்பைன் பண்ணி அப்படி பேச ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ, இப்போதைக்கு அந்த இடத்துல நீங்க மட்டும் தான் ஃப்ரீயா நின்னுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ, கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன விட்டு வெளில வர்றீங்க. ஒரு மாரி சைலண்ட் ஆயிட்டீங்க உங்களுக்கு. பிகாஸ் எல்லாமே ஒரே நாள்ல நடக்குது. என்ன நடக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அத ஹேண்டிலும் பண்ணணும் இல்லையா? ஸோ, அத விட்டு கொஞ்சம் வெளில வந்துட்டு நீங்க அமைதியாகுறீங்க ஃபர்ஸ்ட்டு.
ஸோ ஒரு மாரி அப்படியே சைலண்ட் ஆயிட்டு, இந்த பால்கனி செட்டப் மாரி இருக்கும் இல்லையா? அங்க போயிட்டு அப்படியே ஓரமா நிக்கிறீங்க. ஸோ சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா காம் டவுன் ஆகி, எல்லாம் பரபரப்பும் அப்படியே கம்மியாகுது. உங்க பேரண்ட்ஸ் இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க தான் கைய கட்டிக்கிட்டு அமைதியா வெளியில பார்த்துட்டு இருக்கீங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு 6:30 டூ 7:00 ஆகும்போது, அந்த சிட்டி எல்லாம் இந்த லைட் எல்லாம் பிரைட்னிங் ஆகும் இல்லையா? ஸோ அத அப்படியே பார்த்துட்டு அமைதியா நிக்கிறீங்க. "எக்ஸ்கியூஸ் மீ மேம், மேம், எஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்புறீங்க. "மேம் காஃபி." நான் நான் சார் தான் குடுக்க சொன்னாங்க." நீங்க சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, அந்த கப்ப கையில எடுக்குறீங்க. "ஆ இதுல மேம் சுகர்லெஸ்ஸா தான் இருக்கு. சார் சொல்லிட்டாங்க." "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுகாவ பார்க்குறீங்க. அவன் உங்கள தான் பார்த்துட்டு இருக்கான். "என்ன?" அப்படின்ற மாரி ஐப்ரோஸ மட்டும் ரைஸ் பண்றான். நீங்க "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹெட்ட மட்டும் நாக் பண்ணிட்டு, நீங்க திரும்பி காஃபிய சிப் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அந்த காஃபி கம்ப்ளீட்டும் ஆகுது. சுகா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு உங்ககிட்ட வந்து நிக்கிறான். 2 பேரும் மட்டும் அந்த பால்கனி சைட்ல நின்னுட்டு இருக்கிறீங்க. "என்னடி? எதுவும் கேட்கணும்னு தோணுதா? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா?" "வேண்டாம். நான் எதையும் தெரிஞ்சுக்கல." "ஏன்?" "உன்ன ஹக் பண்ணி கேட்டான்." "ஆம், பண்ணிக்கலாம். பட் எல்லாரும்" அப்படிங்கும்போது, நீங்க அவன போயிட்டு அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்க ஃபேஸ ஃபுல்லா அவன் செஸ்ட்ல அப்படியே சைடா வச்சுட்டு, அமைதியா ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு நிக்கிறீங்க. அவன் ஒரு ஸ்டெப் அப்படியே மூவ் பண்ணி, உங்கள பால்கனியோட கார்னருக்கு கொண்டு வரான். நீங்களும் அப்படியே அவன் கூட பேக்ல வச்சு ஸ்டெப் பண்ணி, நீங்க பால்கனியோட கார்னர்ல வந்து நிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. "சுகா." "ம். சொல்லு பாப்பா." "எனக்கே உன்ன நெனச்சா ரொம்ப பொறாமையா இருக்கு உன்ன பார்க்குறப்போ." "என்ன?" "நீ ஏன் சுகா என்ன விட என்ன நீ ரொம்ப அதிகமா லவ் பண்ற?" "புரியலடி." "நீ ஏன் நான் உன்ன லவ் பண்றத விட என்ன நீ அதிகமா லவ் பண்றேன்னு கேட்குற?" "என்னாச்சு என் பாப்பாவுக்கு? பயந்துட்டியா?" "நான் ஏன் பயப்பட போறேன்? என் ஹேண்டும் உன் ஹேண்டுக்குள்ள இருக்கும்போது." "சரி, டயர்ட் ஆயிட்டியா?" "ம். கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. உன்ன விட இல்ல. இந்த ஃபியூ டேஸா இதான் வேலையா?" அப்படிங்கிறீங்க. அவன் இப்பதான் உங்க ஹக்க பிரேக் பண்றான். நீங்க அவன ஹிப்போட அப்படியே ஹக் பண்ண மாரி அவன பார்த்துட்டு இருக்கிறீங்க. "சொல்லு, எப்படி என் அம்மா அப்பாவ கன்வின்ஸ் பண்ண?" "ம். இப்பயே தெரிஞ்சாகணுமா என் பாப்பாவுக்கு? வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா?" "இல்ல, எனக்கு இப்பவே தெரியணும்." "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் உங்க ஹிப்போட வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, ஸ்டார்ட்டிங்ல ஒத்துக்கல. கொஞ்சம் பயந்தாங்க. அப்புறம் பேசி கரெக்ட் பண்ணிட்டேன். அவங்க அப்பா, அம்மாவுக்கு மட்டுமே 2 டேஸ் ஆயிடுச்சு. ஆனா, உன்ன மாரியே உங்க அப்பா, அம்மா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஸ்வீட்டா, கைண்டா இருந்தாங்க. அவங்கள மாரி தான் நான். ம். மேபி உங்க அப்பா, அம்மாவ? எங்க அப்பா, அம்மாவுக்கு என்னோட விருப்பம் என்னவோ அதான் விருப்பம். அவங்க ஃபர்ஸ்ட்டு நம்பவே இல்ல. நான் லவ் பண்றேன் அப்படிங்கிறத. சொன்ன செகண்ட்லயே ஓகே சொல்ட்டாங்க. உன்ன பத்தி கேட்கவும் கிடையாது. உன் ஃபோட்டோ பார்க்கணும்னு கூட சொல்லல. "அப்பா, நீ லவ் பண்ணாலே போதும், மேரேஜ் பண்ணாலே போதும்" அப்படின்ட்டாங்க. ஸோ, அப்புறம் உன்ன பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். உன்ன ரொம்ப புடிச்சு போச்சு. அதான் உங்க அம்மா என்னைய ஹக் பண்ணி கிஸ் பண்ணாங்களா? ம். அந்த அளவுக்கு சார் சொல்லியிருக்கீங்க போல. ஆ, உண்மைய தான் சொன்னேன். அப்பப்ப லைட்டா கொஞ்சமா பொய் சேர்த்து அப்படி சொன்னேன். பொய்யா? ம். "நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, கியூட்டா, கைண்டா இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பொய்ய சேர்த்து சொன்னேன். அதனால நம்பிட்டாங்க. "ஓ! அப்படியா?" ம். அப்புறம் மெம்பர்ஸ் எல்லாம்? மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட்டு பயந்தாங்க. அப்புறமேலு எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி பண்ணுனேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டானுங்க. அப்புறம் சப்போர்ட் பண்ணிட்டானுங்க. ஒருவேள மெம்பர்ஸ்க்கு புடிக்காம சப்போர்ட் பண்ணியிருந்தா? அவங்க தாண்டி ஃபர்ஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்ட பேசணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அப்புறமேல் தான் ஹெட் ஆஃபீசர்ஸ்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுனேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் போல்டாவே பேசிட்டேனா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
எந்தெந்த விதத்துலலாம் உன்னை ஹர்ட் ஆக்க முடியாதோ அந்த விதத்துலலாம் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உன்னோட லைஃப் கெரியரை பற்றி யோசிச்சியா நீ? நீ என் முன்னாடி இருக்கிறப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. அது என்னோட இன்னொரு லைஃப் கெரியர் அப்படிங்கிறத விட ம், நீயும் என்னோட இன்னொரு லைஃப் தானே. ஸோ எனக்கு ரெண்டையுமே வாழ சந்தோஷம்தான். ரொம்ப கஷ்டப்படுவல்ல? யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை. நானும் கஷ்டப்பட மாட்டேன், உன்னையும் கஷ்டப்பட மாட்டேன். மேடத்தோட பெரிய ஆசை என்ன சொல்லுங்க? ஒழுங்கா படிக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஃப்ரீயாக சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வரணும். என்ன வேற கண்ட்ரிக்கெல்லாம் வேலைக்கு போகாத, முடிஞ்ச வரைக்கும் சிஎல்குள்ளேயே வேலை பாரு. ஏன்னா உன்னை அதர் கண்ட்ரி அனுப்பிட்டு நான் இங்கே தனியாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். என் சைட்லேருந்து உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. உனக்கு மட்டும் இல்லை, உன் ஃபேமிலிக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ப்ரெஸ், மீடியா, ஆர்மிஸ், பீப்புள்ஸ், என் ஹெட் ஆஃபீஸர்ஸ், என்டர்டைன்மெண்ட், என் கூட வேலை பார்க்குறவங்க யாராலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி மேபி வந்தாலும் அது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதானே? கரெக்ட் பாப்பா. எப்படி கண்டுபிடிச்ச அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு டியர்ஸ்னால் தாங்க முடியல. ஏ பாப்பா, சாரி டி, உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. நீ இல்லாமல் நான் இருக்க முடியாதுங்கிறத எனக்கும் புரியுது தான். ஆனால் உன்னால் ஏன் மேரேஜ் மட்டும் பண்ணிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன உன் கூட தூரமாச்சு நான் பார்க்க முடியாது. அதனால தான் ஏன்னானாலும் பரவாயில்ல. நான் ரிஸ்காக ரெக்ரெட்டான்னு நான் யோசித்தேன். எனக்கு ரிஸ்க் எடுக்கலான்னு தோணுச்சு. அவனை மிஸ் பண்ணிட்டு ரெக்ரெட் பண்ணணும்னு தோணலை. அவ்வளோதான். சாரி அவனை கேட்காம இதெல்லாம் பண்ணதுக்கு. நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என்னை விட 5 நாளாக நீ மட்டும் தனியாக கஷ்டப்பட்டிருக்க. பாருடா, என் பொண்டாட்டிக்கு மேரேஜ்க்கே ஒத்துக்க முடியாதுன்னெலாம் தோணுச்சு. இப்போ ஏன் தனியாக கஷ்டப்பட்டேன்னு கேட்குறான். நான் கெரியருக்காக மட்டும்தான் பயந்தேன். தெரியும். மேடத்துக்கு என்னை விட என் மேலே ரொம்ப அக்கறை. நீ எல்லாமே என்னை விட அதிகமாகவே பண்ணுறல்ல. எப்போ பார்த்தாலும் உன் லவ் தான் பெருசுங்கிறத ப்ரூவ் பண்ணுறியா என்ன? யாரடி சொன்னா? சைன் பண்ணிடின்னு சொன்னப்போ என்ன சைன், என்ன பாண்டு, என்ன அக்ரிமெண்ட் எதுவுமே கேட்காம கிட்டத்தட்ட 8 to 10 சிக்னேச்சர் போட்டிருக்குடி. எதுக்காக போட்டேன்னாச்சு தெரியுமா? நீங்கள் நோ அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும் நாக் பண்ணுறீங்க. அப்படியே சைன் பண்ண? நீ தானே என்னை பார்த்த, நீ தானே போட சொன்ன. இதை விட எனக்கு வேற என்னடி வேணும்? அதில் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் இருந்துச்சுடி. நான் பார்த்தேன். நீ அதை கூட செக் பண்ணி பார்க்காம சைன் பண்ணிட்ட. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. we are husband and wife now. I love you. நீங்கள் முழுசாகவே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே பேக்கில் நிற்கிறீங்க. பாப்பா என்னடி? சுகா, விளையாடாதீங்க. என்ன சொல்கிறீங்க? எது பேசுகிறதுனாலும் ஹக் பண்ணிக்கிட்டு பேசுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் அதுக்கு மேலே சுகா கிட்ட எந்த கொஸ்டினுமே கேட்கல. நீங்கள் அமைதியாக அவனையே பார்த்துட்ருக்கீங்க. இது ஒன்றும் இல்லடி, சட்டப்படி மேரேஜ் ரிசல்ட்டை ப்ரெஸ் மீடியாவுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதனால் மேரேஜ் பண்ண ரிசல்ட்டு கேட்டாங்க, சர்டிஃபிகேட்டு. ஓகே, எப்படியும் மீட்டிங்கில் சொல்லிடலான்னு நினச்சேன். பட் மேடம் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தா நான் கேட்காம சைனெல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்க. லவ் யூ டி பொண்டாட்டி. நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவனை பார்க்குறீங்க. லவ் யூ பாப்பா. சுகா, லவ் யூ சுகா, ரியலி லவ் யூ. லவ் யூ டூ. லவ் யூ ஸோ மச். என்ன வேணும் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக்ஸ் அப்படியே கப் பண்ணுறான். சாரி டி பொண்டாட்டி, தெரியாமல் பண்ணிட்டேன் இல்லையா? என்ன 3 days பெருசாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பெருசாக மேரேஜ் பண்ணலாம்.
அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ம், ஓகேவா? இன்னும் 3 டேஸில் மேரேஜா? ஆ ஆமாம், 3 டேஸில் மேரேஜ் தான். ம் ஆம், இப்போனாச்சும் கேட்க மாட்டியா எதுக்காக இத்தனை சைன் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு? வேண்டாம், தெரிஞ்சு போச்சு. மேரேஜ்க்காகவும் தானே? ம் ம், ம். நீங்க அவ ஷர்ட் காலரை இன்னும் கிட்ட பிடிச்சி இழுத்து அவள் லிப்ஸை ரொம்பவே அப்படியே சக் பண்ணி கிஸ் பண்றீங்க. அவ உங்க பேக் நெக்கை கிட்ட பிடிச்சி இழுத்து உங்க லிப்ஸ்ல ஸ்ட்ராங்கா போதுமாடி பொண்டாட்டி, போலாமா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, எனக்கு என்ன வேணும்? என்னது? கிஸ்ஸா? எனக்கு ஒன்று இன்னும் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிக்கணும் சுகா. என்னன்னு தெரில. ஓகே, புரியுது. ஆனால் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி வா, அப்போ கூட்டிகிட்டு போ. என்ன? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. ஏன்னா ஆஃப்டர் 3 டேஸ் கழிச்சு மேரேஜ் தானே, அப்போ எல்லாரையும் பார்த்துக்கலாம். ஏய், உன் பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, நான் என் பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்கடி. எல்லாரையும் அனுப்பி வைக்கணும் இல்லையா? அதுவும் இல்லாமல் நாளைக்கு ப்ரெஸ் மீட் வேறு இருக்குது. ஏதா இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கோ. பாப்பா பாப்பா பாப்பா, இந்த க்யூட்டாக பண்ணாதடி. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு வச்சுக்கோ, ஹக்கு மட்டும் கிடையாது, வேறு ஏதாச்சும் பண்ணிடுவேன். தெரியும்ல, மேடம் என்னோட ஒய்ஃபு. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன பண்ணிக்கோ, இனிமேல் உனக்கு தானே. அதான் மேரேஜும் நடந்துருச்சுல, என் புருஷன் தானே. ஆஹா, எமோஷ்னல் என் பொண்டாட்டி டிசிஷன் எடுக்க மாட்டான் என்னன்னைக்கு. இது ஒன்றும் எமோஷ்னல் இல்லை, ஹாப்பினஸ் தான் இருக்குது. ஆனால் சுகா பாரு, ஒரு கேபாப் ஸ்டாராக இருந்து எனக்கு ஒரு ரிங்கு கொடுத்து கூட நீ ப்ரப்போஸ் பண்ணல. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணதே வேறடி. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆயிடுச்சு. ஐஎம் என்ன, உனக்கு மேரேஜ்க்கு ஓகே தானே? என்ன? இல்லடி, கேட்கவே இல்லையா? அதான். எவ்வளோ லேட்டாக கேட்குற, மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் லிப்ஸில் போய் கிஸ் பண்ணிட்டு அவனை க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். சரிடி பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கையை நீட்டுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே கேட்காம அவன் ஹேண்ட்குள்ளே அப்படியே இன்டர்லாக் பண்ணிவிட்டு அவங்க கூட அப்படியே போகிறீங்க. சுகா முன்னாடி போகிறான், நீங்கள் அப்படியே பின்னாடி பார்த்து போகிறீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் பிடிஎஸ் மெம்பர்ஸ் இவங்க தான் இருக்காங்க, மற்ற எல்லாருமே ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட போய்ட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக அவங்கள பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் லைட்டாக ஐஸை விங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி லிப்ஸை பவ் பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த எப்பப்போ முடிக்கிறேன். ஒரு ஃபீல் குட்டாக, ஹார்ட் வார்மிங்காக, அண்ட் தென் ஒரு பார்த்தோன்னே வர்ற காதலில் சின்னதாக ஒரு டேட்டிங்கு, அழகான ஒரு ரொமான்ஸ், குட்டியாக ஒரு காதல் கதை தான். அதில் வர்ற ஒரு ஃபைட், அதை எப்படி சரி பண்ணுறாங்க, அதில் இருக்க கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் தட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் வர்ற ஒரு காதல் ஒரு மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக முடியும் 2 பேரும் நினச்சாங்க அப்படின்னா, அப்படின்றத மட்டும்தான் அதில் காட்டியிருப்பேன். இதை ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஸ்டோரியாக மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கும் அப்படி இருக்குன்னு நம்புகிறேன். ஒன் செகண்ட் இந்த ரொமான்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு இது ஃபுல்ஃபில் ஆகிருக்காது இந்த ஸ்டோரி. நான் அவங்களுக்காக மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பார்த்தவுடன் வர்ற முதல் காதலுக்கு உச்சக்கட்ட காதலோட வெளிப்பாடு முத்தமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் இந்த எஃபெக்ட்ஸை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கிஸ்ஸஸ் மட்டும்தான் வச்சுருந்துருப்பேன். ஸோ அதுவே இந்த ஸ்டோரியை நான் க்யூட்டாக கொண்டு போனதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாண்டா, தட்ஸ் இட். அண்ட் எனக்கு இந்த ஸ்டோரிக்காக மட்டும் என்னை சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேவா? சுகாவோட இன்னொரு நல்ல எஃபெக்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் பிடிஎஸ் ஸ்ட்ரீம் டாக்கி 2.0. டாடா பபாய், சி யூ, லவ் யூ ஆல்.